புது வருஷத்துக்கு செல்வதற்கான ஒரு ஆயத்த ஜெபம். முதலாவது ஜெபம் ஸ்தோத்திர ஜெபம், ஆண்டவரை துதிப்பது. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார் இல்லை, நிறைய பேருக்கு சுகம், விடுதலை, மரணக்கட்டு மாறிட்டு இல்லை, இந்த அற்புதம் உங்களுக்கு நடந்திருக்கு. அதுக்காகலாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை துதிப்பது. ரெண்டாவது அர்ப்பணிப்பின் ஜெபம். இந்த 2 ஜெபம் நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். இதை சரியாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வைங்க, வருகிற புது வருஷத்தில் பெரிய நன்மைகளை நீங்கள் காண்பீங்க, பெரிய அற்புதங்களை காண்பீங்க. காசு கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது ஆண்டவர்கிட்ட. காசு கொடுத்து அதை வச்சு ஆசீர்வாத நன்மை வாங்க முடியாது. உண்மையான ஆண்டவர் நம்ம வேத வசனத்தின்படி நம்முடைய இருதயத்தை பார்த்து தான் நம்ம ஆசீர்வதிப்பார். நம்ம கையில் இருக்கிற காசை பார்த்துலாம் ஆசீர்வதிக்க மாட்டார். இருதயம் சரியில்லைன்னா என்ன காசு கொடுத்தாலும் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்முடைய இருதயம் சரியாக இருக்கணும், அதுதான் ரொம்ப கவனம் செலுத்தணும். இப்போது ஒரு வசனம் எடுக்கலாம். 103ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. 103ஆம் சங்கீதம் முதல் 2 வசனம் பாருங்கள். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்து சண்டே ஸ்கூலில் இருந்து படித்த வசனம் கிறிஸ்தவங்களுக்கு. இப்போ மற்றவங்களுக்கு தெரியும், எங்கே ஜெபம் பண்ணாலும் இதைத்தான் சொல்லி முடிக்கிறாரு. என்ன சொல்லப்பட்டிருக்குது எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? வீடுகளில் பைபிளை எடுத்துட்டிங்களா? பாருங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. முதலாவது ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவது, நன்றி சொல்லுவது. ஏன்னா இந்த வருஷம் முழுவதில் நம்மை நடத்தி இதுவரை காத்து வந்தார்ல, அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது, அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுவது. நன்றி சொல்லும்போது சும்மா கண்ண மூடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி நன்றி நன்றின்னு சும்மா வாயில் சொல்லுவதல்ல. வெறும் உதடுகளிலிருந்து நன்றி சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்முடைய ஆத்மா, நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி பெருக்கோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதைத்தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஏன்னா ஆண்டவருடைய வசனத்தில் ஒரு இடத்துல ஆண்டு சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது. உதட்டில் துதிக்கிறாங்க, பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, செபிக்கிறாங்க, ஆனால் இருதயம் என்னை விட்டு தூரமாக இருக்கிறது. அந்த ஸ்தோத்திரத்தை நான் ஏற்றுக்கொள்வதில்லை, அந்த நன்றியை நான் ஏற்றுக்கொள்வதில்லை, அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போது நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஆண்டவரை துதித்து தேங்க்ஸ் சொல்லும்போது அந்த ஸ்தோத்திரத்தை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார். அப்போ இருதயத்திலிருந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஜெபத்தை தான் பரலோகம் அங்கீகரிக்கும். வெறும் உதட்டில் சொல்லுகிற தேங்க்ஸு, நன்றி, ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கு போகாது. தேவன் அதை கேட்பதும் இல்லை, அங்கீகரிப்பதும் இல்லை. என்ன ஆண்டவரே சொல்கிறால, உன் இருதயம் என்னை விட்டு தூரமாக இருக்குது, வெறும் உதட்டில் மாத்திரம் தேங்க்ஸ் சொல்கிற, என்ன பிரயோஜனம்னு சொல்லுவார். அப்போது நம்ம ஆண்டவர் செய்த நன்மைக்கு அவர் நன்றி சொல்லும்போது ஒரு நன்றி உள்ள இருதயம் நமக்கு இருக்கணும். நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் செய்த நன்மையை குறித்து ஒரு கிராட்டிடியூடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நன்றி இருக்கணும். கடைசி காலத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்களாம், நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பாங்க. நன்றியே இருக்காது, எவ்வளோ நன்மை பெற்றாலும் அவங்களுக்கு ஒரு நன்றியே இருக்காது. நன்றி இல்லாதவர்களாய் கடைசி காலத்தில் மனிதர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம வாசிக்கிறோம் கடைசி காலத்தில். ஆனால் அது உலக மக்கள். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது, நன்றி உள்ளவளாக இருக்கணும்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பாருங்கள். அப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்ல. சும்மா ஆண்டவரை நன்றி 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டுக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் ஐயா தேங்க்ஸ் ஐயா அப்படின்னு சொன்னால், எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க திருப்பி கேட்பாங்கல்ல. சும்மா தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா என்ன நினைப்பாங்க, ஒன்று என்ன மென்டலா, சும்மா என்ன தேங்க்ஸ் சொல்கிறேன், எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்போது நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். இல்லை நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்க, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்தீங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்கம் அல்லது நோ மென்ஷன் அப்படி பரவாயில்ல ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற நன்றியை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு அர்த்தம். காரணமே இல்லாமல் நம்ம நன்றி சொல்ல மாட்டோம்ல. அப்போ ஆண்டவருக்கும் அப்படித்தான். அதில் துதி என்பது வேறு, தேங்க்ஸ் கிவிங் வேறு. துதிப்பது என்பது ஆண்டவருடைய நாமம், அவருடைய வல்லமை, அவருடைய அற்புதங்களை சொல்லி அவரை புகழுவது. வல்லமை உள்ளவரே, மாறாதவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, அல்பாவும் உமேகாவுமானவரே, பரிசுத்தத்தில் மகத்துவமானவரே,
வானத்தை சிங்காசனமாய் கொண்டவரே, நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிறவரே, யெகோவா இரே, யெகோவா நிசி, யெகோவா, இப்படி தேவனை புகழ்ந்து நம்ம சொல்லுகிறோம்ல, அது துதி. அண்ட் பிரைசிங் த லார்ட், அவருடைய வல்லமை நாமங்களை சொல்லி புகழுவது. நன்றி, தேங்க்ஸ் கிவிங் என்பது அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவது. இந்த ரெண்டுமே நம்ம ஜெபத்தில் இருக்கணும். அப்போ இப்போ இந்த கடைசி இந்த நாளில் வந்திருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதிலும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம திரும்பி பார்த்து நன்றி சொல்லுவது, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது. அப்போது நம்ம நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவது. சும்மா நன்றி நன்றி ஆண்டவரை தேங்க்ஸ் நன்றி உமக்கு நன்றி சொல்கிறேன்னா எதுக்கு நன்றி சொல்கிறீங்க? ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து இருதயத்தில் அதை நினைத்து நன்றி பெருக்கோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்ஸ் சொல்லும்போது உங்கள் கண்ணில் கண்ணீர் வடியும். அந்த நன்றி பெருக்கில் உங்களுடைய கண்ணீர் வடியும். உங்களுடைய கண்களில் இருந்து ஆண்டவர் மேலே உள்ள அன்பில் நன்றியோடு பாருங்கள். அந்த மாதிரி நன்றி சொல்லி இருக்கிறீங்களா? அதற்கு எப்படி சொல்ல, இங்கே தாவீது தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அவருடைய வயதான காலத்தில் இந்த சங்கீதத்தை எழுதினதாக வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த பாதைகளை நினைத்து பார்த்து அவருடைய கடைசி காலத்தில் இந்த மாதிரி எழுதினாராம். அவர் என்ன சொல்றார்? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்றார் பார்த்தீங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆத்துமாக்கிட்ட பேசுகிறார், இருதயத்துக்கிட்ட பேசுகிறார். தாவீது சொல்றார், என் ஆத்துமாவே. உதட்டில் அவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலை. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, அவர் உனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறாரு. முழு உள்ளமே, என் இருதயம், என் ஆத்துமா தேவனுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல. வெறும் உதட்டில் நன்றி சொல்லுவதல்ல, இருதயம் நிரம்பி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது. அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. நீங்கள் 103 சங்கீதத்தில் 3, 4, 5 வசனங்களை வாசித்தீங்கன்னா ஏன் நன்றி சொன்னேன் ஆத்துமாவே நீ ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறார். 6 காரியங்கள் சொல்கிறார் தாவீது ராஜா தன் அனுபவத்திலிருந்து. 6 காரியம். முதலாவது சொல்கிறாரு, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். ஆத்துமாவே என் முழு உள்ளமே, அவர் உன் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், அதற்காக அவருக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறார். இந்த 22ஆம் வருஷம் 2022ஆம் வருஷத்தில் ஒரு பாவம் கூட நான் செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடியங்க யாராவது இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. ஒரு பாவம் நான் செய்யலை அப்படி சொல்லக்கூடியவங்க. பாவம்னா குடிக்கிறது, வெறிக்கிறது, விபச்சாரம் செய்கிறது அதானே இல்லை. நம்முடைய சிந்தனையில், பார்வையில், எண்ணத்தில் ஜெபிக்காமல் இருக்கிறது பாவம். வேதத்தை தியானிக்காமல் இருப்பது பாவம். அது மாதிரி கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் இருப்பது பாவம். வசனத்தின்படி நடக்காமல் இருப்பது பாவம். பெருமை, பொறாமை, எரிச்சல், புறங்கூறுதல், அடுத்தவங்களை குற்றப்படுத்துவது, இப்படி ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, வீட்டுக்குள்ளே டக்குன்னு கோவம் வந்திருக்கோம், முறுமுறுப்பு வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அப்பப்போ சில பாவ கரைகள் வந்து விடுகிறது. சரி, உன்னை பாவம் செய்கிற உடனே ஆண்டவர் தண்டனை கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த வருஷத்தில் செய்கிற பாவத்தெல்லாம் கணக்கு வச்சு ஆண்டவர் தண்டனை கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒருத்தர் கூட நிலை நிற்க முடியாது. அப்போது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். அன்னன்னைக்கு இப்போ ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினால கழுவிருங்க, நான் இந்த மாதிரி இச்சைக்கு இடம் கொடுத்துட்டேன், நான் இந்த மாதிரி பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேன், இந்த மாதிரி சிந்தனை வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உண்மையாக ஜெபிச்ச உடனே அவர் மன்னிச்சிட்டார். ஆலயத்துக்கு போகும்போது ஜெபிக்கும் போதெல்லாம் பாவரிக்க ஜெபம் பண்ணுறோம்ல, உதட்டில் செய்கிற மன்னிப்பு கிடைக்காது. உள்ளத்தின் ஆழத்தின் உண்மையாய் திருவிருந்து ஆராதனைக்கு போகும்போது நம்மை ஒப்பு கொடுத்து எவ்வளோ கருத்தாக ஜெபம் பண்ணி போய் எடுக்கிறோம். அப்போல்லாம் ஆண்டவர் நம்மளை மன்னித்து விட்டார். அப்போது இந்த வருஷத்தில் நீங்கள் செய்த பாவத்தை அவர் மன்னித்திருக்கிறார். என் ஆத்துமாவே நீ செய்த அக்கிரமங்களை அவர் மன்னித்திருக்கிறார், அதனால் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. உங்கள் பாவத்தை மன்னித்ததுனால தான் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 10வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பாவத்தை நம்ம உணர்ந்த உடனே, ஐயோ நான் தப்பண்ணிட்டனே, நான் பாவம் செய்துட்டனே, இந்த மாதிரி முறுமுறுத்துட்டனே, கோவப்பட்டுட்டனே, இந்த மாதிரி தவறான ஆசைக்கு இடம் கொடுத்துட்டனே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு உண்மையாக ஜெபிச்ச உடனே ஆண்டவர் மன்னித்து விடுகிறார். அப்புறம் அவர் நினைக்கிறதே இல்லை, மன்னிச்சிட்டார், அவ்வளோதான். அப்படிதான் சொல்ல, பாவத்துக்கு ஏற்ற அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமல்
மன்னித்து விட்டார். அப்போ அதுக்காக நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணது உண்மைதான், பாவம் செய்தது உண்மைதான், உண்மை துக்கப்படுத்திட்டேன், ஆனால் என்னை மன்னிச்சிட்டீங்க, என்னை மனம் திரும்ப வச்சுட்டீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது. என் அக்கிரமங்களையெல்லாம் நீர் மன்னித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுவார். ரெண்டாவது, அவர் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். இந்த வருஷம் எத்தனை வியாதி வந்துச்சு பாருங்க. இந்த வருஷம் வியாதியும் உங்களுக்கு வரலையா? ஒரு தலைவலி, வயிற்று வலி, ஜலதோஷம், காய்ச்சல், ஒரு இருமல், ஒரு பலவீனம், வியாதி வரவே இல்லையா? ஏதோ ஒரு வியாதி வந்ததில்ல. அப்போ அந்த ஆண்டவர் குணமாக்கினார். அதுக்காக என்னை குணமாக்கினீரே நன்றி. இல்லை எனக்கு வியாதியே வரலைங்க, இந்த வருஷம் எந்த வியாதியும் வரல, ஒரு சின்ன மாத்திரை கூட போடுற மாதிரி வரல, வியாதி வராமல் பார்த்து கொண்டார்ல, உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுத்தார்ல, அதுக்கு நன்றி சொல்லணும்ல. ஆண்டவரே, எந்த வியாதி பலவீனம் எனக்கு வராமல் காத்து கொண்டீங்களே, உங்களுக்கு நன்றி. வந்தபோது எனக்கு சுகம் கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி. உங்களுடைய தழும்புகளால் என்னை குணமாக்கினீங்க அப்படி நன்றி சொல்லுவார். அப்போ அவருடைய அக்கிரமங்களை மன்னித்தார். ரெண்டாவது, நோய்களை எல்லாம் குணமாக்கினார், அதற்காக நன்றி. மூணாவது, 4வது வசனம் பாருங்க, 103 சங்கீதம் 4ஆம் வசனத்தில், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். நம்முடைய உயிரை பாதுகாத்தது ஆண்டவருடைய கிருபை. எத்தனை பேர் பாருங்க, செய்தித்தாளில் பார்க்குறோம்ல, பாத்ரூமில் வழுக்கி விழுந்தாங்க, செத்துட்டாங்க. ஆமாம், கொஞ்சம் வயசு உள்ளவங்க பார்க்குறோம்ல, என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு மரணம். எத்தனை விபத்தில் மரணம். நம்ம எவ்வளோ பிரயாணப்பட்டிருக்கோம்ல, பஸ்ஸில், ட்ரெயினில், காரில், விமானத்தில், எத்தனை விபத்துகள், எத்தனை மரண செய்திகளை கேள்விப்படுகிறோம்ல. விபத்துகள், நெருப்பில் இறந்து போனவங்க, இப்படி எத்தனையோ விபத்துகளை கேள்விப்படுகிறோம். மருந்து மாத்திரையில் இறந்து போனாங்க, தவறான மருந்து. இப்போ பாருங்கள், இந்தியாவில் தயாரித்த குழந்தைகளுக்கான இருமல் மருந்தில் கசகஸ்தானில் இறந்து போயிட்டாங்க, உஸ்பெகிஸ்தானில் இறந்துட்டாங்க. குழந்தைகள் எத்தனை இறந்துருக்குது, எவ்வளோ துக்கம் இல்லை. மரணம் எப்போ எப்படி வரும் நமக்கு தெரியாது. நம்ம உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை. அப்போ அதை நினைத்த, ஆண்டவரே, என் பிராணனை நீங்கள் அழிவுக்கு விலக்கி மீட்டீங்க, என் ஜீவனை பாதுகாத்தீங்க, உங்களுக்கு நன்றி, என் குழந்தைகளை பாதுகாத்தீங்க, உங்களுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்ல. நீங்கள் உயிரோடு இருப்பதற்கு ஆண்டவருடைய கிருபை தானே. ராத்திரி படுக்கிறாங்க, காலையில் சிலர் உயிரோடு எழும்புவது இல்லையே. எத்தனை மரண செய்தி கேள்விப்படுகிறோம். அப்போ நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டதற்காக என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அடுத்து, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். அவருடைய கிருபை. நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது அவருடைய கிருபை. நமக்கு எத்தனையோ ஆபத்து, பொல்லாத மனிதர்களால், பொல்லாத ஆவிகளால் எத்தனையோ ஆபத்து வருகிறது. ஆனால் தேவன் நமக்கு காண்பித்த அவருடைய கிருபையினால, இரக்கத்தினால முடிசூட்டினாராம். அதாவது தலையில் முடிசூட்டின கிரவுன், கிரீடம் வைத்திருக்கிறாராம். சாத்தான் நம்மை தாக்க வரும்போது, ஒரு ஆபத்து நம்ம மீது வரும்போது, நம்முடைய தலையில் இருக்கிற கிரீடத்தை பார்த்து பயந்து ஒதுங்கி போகிற தேவனுடைய கிருபை இருக்குது, தேவனுடைய இரக்கம் இவன் மேலே இருக்குதுன்னு அந்த ஆபத்து நம்மை மேற்கொள்ளாதபடி தேவ கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பாதுகாக்கப்படுகிறோம். அந்த இரக்கத்தை நினைத்து நன்றி சொல்லணும். கிருபை என்பது என்ன தெரியுமா? தகுதியற்ற ஒருவனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு தயவு, தேவன் செய்கிற தயவு தான் கிருபை என்பது. அப்போ அன்மெரிட்டட் லவ் டுவர்ட்ஸ் த சின்னர், தகுதியற்ற எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபை. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது. நான் தகுதியற்றவன் தான், நான் தகுதியற்றவள் தான், ஆனாலும் உம்முடைய இரக்கம் கிருபையின்படி என்னை பாதுகாத்தீங்களே, நன்றி. அப்போ ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அடுத்து பாருங்க, ஐந்தாவது வசனம் பாருங்க. அதில், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறார். இந்த வருஷத்தில் இயேசு உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரா இல்லையா? ஒரு நன்மையுமே செய்யலையா? எந்த நன்மை எனக்கு ஆண்டவர் செய்யலைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார்ல. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், எவ்வளவு நன்மை ஆசீர்வாதம் ஆண்டவர் தந்திருக்கிறார் தெரியுமா? இது ஒவ்வொரு தேசத்தில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்கள், ஏன் இந்தியாவிலேயே இரவு சாப்பிடாதபடி படுக்கைக்கு போகிறவங்க பல கோடி பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு பத்திரிகையில் கணக்கெடுத்து செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. உண்மை, இந்தியாவிலேயே. ஏன் தமிழ்நாட்டில், சென்னையில், திருச்சியில், மதுரையில், முக்கியமான சிட்டிக்கு போங்க, வீடு வாசல் இல்லாமல் தெருவோரத்தில் படுத்திருக்கிறவங்க, அதாவது பாலத்துக்கு கீழே படுத்திருக்கிறவங்க, கடை மூடட்டும் என்று காத்திருந்து அந்த கடை ஓரத்தில் ஒருங்கி படுத்திருக்கிறவங்க, சொந்த வீடு இல்லை, உட்கார்றதுக்கு இடம் இல்லை, அப்போ சரியான சாப்பாடு இல்லை, எவ்வளோ மக்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு வீடு, உங்களுக்கு ஒரு இடம், உங்களுக்கு ஒரு வாகனம், எவ்வளோ பிளஸ்ஸிங் ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு வேலை செய்ய பலன், வேலை செய்வதற்கு சுகம்,
இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை தானே, நன்மை தானே. அப்போ திருப்தியான நன்மை ஆண்டவர் செய்திருக்கிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, எனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அந்த நன்மைகளை நினைத்து, இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மை, உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார், கடன் பிரச்சனை மாற்றி இருக்கிறார், திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி இருக்கிறார், கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து பாருங்க. எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியம் ஒவ்வொன்றா எண்ணுன்னு ஒரு அழகான பாடல் உண்டு. அதாவது கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங் ஒன் பை ஒன். ஆண்டவர் செய்த நன்மைகள் ஆசீர்வாதத்தை நினைத்து பாருங்க. பேப்பர் எடுத்து எழுதி பாருங்களேன். ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு என்னென்ன நன்மை செய்தான்னு எழுதி பாருங்க. நோட்டை எழுதலாம். அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். உட்கார்ந்து யோசித்து பார்த்தா தான் தெரியும். இந்த நாளில் அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சும்மா ஆண்டவரை ஸ்தோத்திரம், நன்றி, எனக்கு நிறைய நன்மை செய்திருக்கு, அப்படி இல்லை. தாவீது பார்த்தீங்களா, ஒன்னொன்னா சொல்றார். என் பாவத்தை மன்னித்தீர், உமக்கு நன்றி. என்னை குணமாக்கினீர், உமக்கு நன்றி. எனக்கு நன்மை செய்தீர், உமக்கு நன்றி. எனக்கு கிருபை கொடுத்தீர், இரக்கம் காட்டினீர், நன்றி. என் ஜீவனை அழிவுக்கு விலைக்கு மீட்டீர், இப்படி ஒன்றா சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர நன்றி. அப்போதான் உண்மையான இருதயத்திலிருந்து நன்றி, இருதயம் பொங்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய உள்ள அப்படி பொங்கும் போது நம்முடைய கண்களிலே கண்ணீர், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று துதிக்க நேரிடும். கடைசியாக பாருங்க, திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது, நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறதாம். ஆண்டவர் புது பலனை தந்திருக்கிறார்ல. போன வருஷத்தை விட இந்த வருஷம் புது பலனாக இருக்கிறீங்களா? அதாவது வாழ வயது போல, வாலிப வயது போல நம்முடைய வயதை அவர், நம்முடைய ஸ்ட்ரென்த்தை, பலனை கழுகுக்கு சமானமாய் நம்முடைய பலனை புதிதாக அவர் மாற்றுகிறார் என்பதை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல புது பலன் அடைந்து எழும்புவாங்க. ஏசாயா 40:31 நம்ம பார்க்கிறோம். அப்போ கழுகுக்கு சமானமாயா நம்ம நினைக்கிறோம் 60 வயசு ரிட்டையர்ட் ஆகிட்டோங்க, இன்னும் அவ்வளோதான், ரிட்டையர்ட் ஆகிட்டோம், எல்லா வியாதியும் வந்துடும், எல்லா பலவீனமும் வந்துடும், யாரும் மதிக்க மாட்டாங்க, சீக்கிரமாக போய் சேர வேண்டியதான். நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க. இல்லை, புது பலனை தேவன் உங்களுக்கு தருவார், புது ஸ்ட்ரென்த்தை தருவார், உங்களுடைய சரீரத்தில் புதிய ஆரோக்கியத்தை தருவார், அவரால் முடியும். அம்மாதிரி நிறைய பேருக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. யோசித்து பாருங்க. 60 வயசுக்கு மேலே வாலிபன் மாதிரி பிரிஸ்கா வேலை செய்கிற ஆட்களை பார்த்துருக்கிறீங்களா? அப்படி பார்த்துருப்பீங்களா? புது பலன் அது மாதிரி. அப்போது சொல்லுவாங்க, என்ன இந்த வயசில் இவ்வளோ ஊழியம் செய்கிறீங்க பிரதர் அப்படிம்பாங்க. 68 வயசில் 30 வயசில் நான் செய்த ஊழியத்தை விட 2 மடங்கு 3 மடங்கு இப்போ தான் நான் செய்கிறேன். அப்போ விட இப்போ தான் அதிகமாக ஊழியம் செய்கிறேன், அதிகமாக உழைக்கிறேன், அதிகமாக பிரயாசப்படுகிறேன், சோர்ந்து போகலை, பலவீனப்படலை, வியாதிப்படலை, புது பலனை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இரும்பு மனிதரா, இந்த மாதிரி நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களே என்பதாக. சமீபத்தில் வாக்கு விஜயஸை ரெக்கார்ட் பண்ண போயிருந்தோம். 1.5 நாள், ஒரு நாள் முழுவதும், அடுத்த நாள் காலையில் ஒரு நாள் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே 45 செய்தி பிரசங்கம் பண்ண தேவன் கிருபை கொடுத்தார். பல இடத்துக்கு போகிறோம், ஓடுகிறோம், அலைகிறோம், பல டிராவல் பண்ணுகிறோம். தேவன் புது பலன் தருக. எப்படி அந்த பலன் வருது, தருகிறார்னா கர்த்தருக்கு காத்திருக்கணும். அவருடைய பாதபடியில் காத்திருந்து வசனத்தை தியானித்து, ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து ஜெபிக்க அவருடைய பலன் நமக்குள்ளே இறங்கி கொண்டே இருக்கும். ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ளே இறங்க சரீரத்தில் புது பலன் உண்டாகும். அப்போ வயசாயிட்டெல்லாம் நினைக்க தோன்றாது. இன்னும் இயேசுக்காக செயல்படலாம், இன்னும் இயேசுக்காக நிறைய காரியம் செய்யலாம், அந்த எண்ணம் உண்டாகும். அந்த பலனை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர், அந்த ஆசீர்வாதத்தை தருகிறவர் கர்த்தர். அதுதான் தாவீது சொல்றாரு, கழுகுக்கு சமானமாய் திரும்ப என் வயது பால வயது போல் ஆகிறது. பார்த்தீங்களா, புது பலன் நமக்கு தந்து நடத்துகிறார். கழுகனுடைய ஆயுசு 70 வருஷம் சொல்றாங்க. ஆனால் 40 வருஷம் ஆன உடனே அது பலவீனப்பட்டுருமா. அந்த பலவீனப்பட்டு அந்த நகங்கள் எல்லாம் ஒரு மாதிரி பலவீனமாயிரும், அழகு பலவீனமாயிரும், ரெக்கைகள் எல்லாம் பலவீனமாகி அது மாதிரி ஆயிருமா. அப்போ அது என்ன பண்ணுமா, உயரமான ஒரு இடத்துல மலையில் போய் தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுமா. தனியாக உட்காந்துரும், அவ்வளோதான். உட்காந்துட்டா அது அந்த அலகை வச்சு அந்த பாறையில் அடித்து உடைச்சி பழைய அலகெல்லாம் உதிர்த்துரும். நகத்தை வச்சு அடித்து நகத்தெல்லாம் பிச்சு பழசு எல்லாம் போயிடும். அந்த முடியெல்லாம் உதிர்ந்து மொட்டை கழுகா இருக்குமா, மொட்டையாயிரும்.
முடி இருக்காது, அந்த நகம் இருக்காது, அழகு இருக்காது, அப்படியே வயசான மாதிரி தெரியும். அப்படியே உட்கார்ந்துருக்குமா, கிட்டத்தட்ட 150 நாட்கள் அப்படியே காத்திருக்குமா. அப்போ நகம் புதுசாக வளரும், அழகு புதுசாக வளரும், அந்த அந்த ரெக்கை அந்த சிறகுகள் புதுசாக முளைக்க ஆரம்பிக்கும். அது முளைச்சி 150 நாளில் மறுபடி ஒரு புது பலன் அடைஞ்சி ஒரு வாலிப வயது கழுகை போல செட்டைகளை அடித்து அப்படி எழும்புமா. அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவங்க புது பலன் அடைவார்கள் என்பதாக. நீங்க ஆண்டவருடைய பாத்துல காத்திருந்து ஜெபிக்க வசனத்தை தியானிக்க புது பலன் வரும். ஒரு புதிய வாலிபம் உங்களுக்கு திரும்பும். ஆண்டவருக்காக அவரை மகிமைப்படுத்த, அவருடைய நாமத்தை உயர்த்த நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா புது பலனை தருவார். யோசித்து பாருங்க, இந்த வருஷம் கூட வயசாயிட்டு பலவீனமாக நினைப்போம். ஆனா அப்படி இல்லை, புது பலன். வயசாக புது பலன் வருது. ஆமேன். ஒரு ஸ்ட்ரென்த் வருகிறது, அது ஆண்டவர் கொடுக்கிற பலன். அந்த மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு செய்திருக்கிறார்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அப்போ என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த வருஷத்தில் உன் பாவத்தை எல்லாம் மன்னித்தார், நோய்களை எல்லாம் குணமாக்கினார், பிராணனை அழிவுக்கு விலக்கி சாவு வராதபடி காத்து கொண்டார், கிருபையை கொடுத்தார், இரக்கம் கொடுத்தார், அநேக நன்மைகளை அவர் எனக்கு செய்திருக்கிறார், திரும்ப வாழ வயது போல புது பலனை தந்திருக்கிறார். இதற்காகலாம் ஆண்டவரை துதிக்கலாமா? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். முதல்ல இப்போ ஒரு 10 நிமிடம் ஆண்டவரை துதிக்கணும். எல்லாம் எழுந்து நில்லுங்க. வீடுகளில் கூட அப்படியே எழும்பி நில்லுங்க. எழுந்து நின்று ஆண்டவரை பார்த்து நீங்கள் வெட்கப்படக்கூடாது. வீடுகளில் கூட உங்கள் குடும்பத்தார் தான் இருக்கிறாங்க. கரமுயர்த்தி இயேசுவுக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் என்னை எவ்வளவு அற்புதமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க. என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் பாவத்துக்கு ஏற்ற தண்டனை கொடுத்திருந்தா நான் அழிஞ்சு போயிருப்பேன். ஆனால் என்னை உணர்த்தி மனம் திரும்ப வச்சு என்னை மன்னிச்சிட்டீங்க, புது இருதயம் தந்துட்டீங்க. ஸ்தோத்திரம். என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்மையினால் என்னை திருப்தி ஆக்குனீங்க, நன்றி. என்னென்ன நன்மை சொல்லுங்க. எனக்கு வீடு கொடுத்தீங்க, நன்றி. திருமணத்தை வாய்க்க பண்ணீங்க, நன்றி. கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் கொடுத்தீங்க, நன்றி. வேலை கொடுத்தீங்க, நன்றி. எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க பண்ணீங்க, நன்றி. பிசினஸ் ஆசீர்வதித்தீங்க, நன்றி. சொல்லுங்க. வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படியே வாய் திறந்து நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து நன்றி சொல்றீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்புறம் புது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. ஆண்டவரே, நன்மையை கொடுத்தீங்க, எனக்கு புது பலனை தந்திருக்கிறீங்க. என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகியிருக்கிறது. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இப்போதாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவருக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி சொல்லி துதிக்கும் போது அவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். சரி, இப்போ அடுத்த பகுதி, புது வருஷத்துக்காக முதலாவது ஸ்தோத்திர ஜெபம் பண்ணினோம். ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் நம்மை நடத்தி கொண்டு வந்ததை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி துதிக்கணும்னு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தோம், நன்றி சொன்னோம். சரியா? இப்போ புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிற நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பெறணும்னு ஆசை. புது வருஷத்தில் வாக்குத்தத்தம் கிடைக்கணும், ஆசீர்வதிக்கணும். எல்லா சர்ச்சிலுமே வாக்குத்தத்த அட்டெல்லாம் கொடுப்பாங்க. அதை எடுத்து அதன்படி ஆசீர்வாதம் வரணும். புது வருஷம் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கணும், எல்லாருடைய எதிர்பார்ப்போம். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் நிலைக்கணும். அந்த ஆசீர்வாதம் உண்டாகணும்னா என்ன செய்யணும்? நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆசீர்வாதத்துக்கு தகுதியான பாத்திரங்களாக நம்மை மாற்றும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது, அர்ப்பணித்து ஜெபம் செய்வது. 2 வசனத்தை தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் 139வது சங்கீதம் 139வது சங்கீதம் 23-24 வசனங்கள். பழைய ஏற்பாட்டில் 757வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. 757வது பக்கம் 139ஆம் சங்கீதம் 23-24 வசனங்கள். நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். அதை தியானித்து ஜெபிக்க போகிறோம். நம்மை புது வருஷத்துக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுத்தி கொள்ளுவது. தகுதியான பாத்திரமாக இருந்தால் தான் ஆசீர்வாதத்தை தேவன் பொழிந்தருளுவார். அதுக்கு என்ன செய்யணும் பாருங்க. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்.
ஒரு அருமையான ஜெபம். இங்கேவும் தாவீது என்ற அந்த தேவ மனிதர் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு அற்புதமான ஜெபம். தேவனே, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்குகிற வழி, உமக்கு வேதனை கொடுக்கிற ஏதாவது என்ற இருந்தால் அதை மன்னிச்சு அதை மாற்றி நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்ற அருமையான ஜெபம். பாருங்கள், இதில் 2 காரியம். ஒன்று இருதயம், இன்னொன்று சிந்தனை. 2 காரியம். முதலாவது இருதயம். நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம ஆண்டவரிடத்தில் துதித்தாலும் ஜெபித்தாலும் ஆண்டவர் நம்முடைய உதடுகளை அல்ல, நம்முடைய இருதயத்தை அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கும். மனிதன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ அவருடைய கண்கள் நம்முடைய இருதயத்தை நோக்கி பார்க்கும். துதிக்கிற அல்லது ஸ்தோத்தரிக்கிற ஜெபிக்கிற இவனுடைய இருதயம் எப்படி இருக்குது அதை பார்த்து தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் இதை நம்ம மறந்துடுறோம். ஏதோ ஆண்டவர் வெளியில் நம்ம அப்படியே கையசைக்கிறது, கால் அசைக்கிறது, துடிக்கிறது, உதடு நம்ம அப்படி பண்ணி இதை தான் பார்த்து இயேசு ரசிப்பார்னு நினைக்கிறோம். இல்லை, நம்ம என்னதான் துள்ளாட்டம் போட்டாலும் குதிச்சாலும் அப்படியே புகழ்ந்து அப்படியெல்லாம் ஷோ பண்ணாலும் ஆண்டவர் இவைகளை அல்ல, அவன் இருதயம் எப்படி இருக்குது, உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குது அதை பார்த்து தான் தேவன் நம்முடைய ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்வார், ஜெபங்களை ஏற்றுக்கொள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போது முதலாவது நம்முடைய இருதயத்தில் நாம் கவனம் செலுத்தணும். 2வது நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய மைண்டு. இந்த 2 காரியம் அதை குறித்து தான் நம்ம எவ்வளோ கவனமாக இந்த 2ஐயும் நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிச்சிட்டிங்கன்னா புது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான், புது வருஷத்தில் உங்களுக்கு அற்புதம் தான். நல்ல என்ன வாக்குத்தத்தமாக இருக்கட்டும், அது நிறைவேறணுமானா உங்களுடைய இருதயமும் சரியாக இருக்கணும், சிந்தையும் சரியாக இருக்கணும். இருதயமும் சிந்தையும் சரியில்லாமல் என்னதான் வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு அள்ளி தந்தாலும் ஒன்றும் பலிக்காது. மோகலாசரசே வாக்குத்தத்தத்தை சொல்லி என்னதான் ஆசீர்வதித்து உங்களுக்கு ஜெபிச்சாலும் ஒன்றும் நடக்காது. அப்போ தேவன் நம்முடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் கவனித்து பார்த்து தான் அந்த ஆசீர்வாதத்தையே நமக்கு தருவார். அப்போ இதில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். இது வேறு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே உனக்கு அங்கே கரகம் இருக்குது, இங்கே கரகம் இருக்குது, தோஷம் இருக்குது, அது அங்கே இங்கே, உனக்கு நல்ல காலம் பிறந்துட்டு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லாது. தோஷம் நீ தோஷத்தை கழிக்க பணம் செலவு பண்ணலாம். நீ இருதயம் சரியாக இருக்கணும், சிந்தை சரியாக இருக்கணும், மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், பாவத்தை விடணும் அப்படின்னுலாம் வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. இயேசு மட்டும்தான் அதை சொல்லுவார். ஏனென்றால் அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிற மெய்யான ஒரு ஆண்டவர். அதனால் அவர் உங்களை ஆசீர்வதிக்கணுமானா முதல்ல அவருடைய இருதயம் சரியாக இருக்கணும். அப்போ அவர் சொல்றார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார். அதை ஆராய்ந்து பார்க்கணும். அப்புறம் சோதித்து சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆராய்ந்து பார்ப்பது, சோதித்து பார்ப்பதுன்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரத்தம் அப்படி ஊசித்து குத்துனா ரத்தம் பாருங்க சகப்பா, எல்லாருக்குமே அப்படி தானே வரும். எத்தனை பேருக்குனாலும் பிளட்டை சோதிக்கும் போது குத்துனா எல்லாருக்குமே சிகப்பாக தான் தெரியும். ஆனால் அதில் லேபில் கொடுத்து டெலஸ்கோப்பில் வச்சு அப்படி பார்ப்பாங்க பாருங்கள், அப்போ தான் தெரியும் அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது. மைனூட்டாக பார்த்தா அந்த ரத்தத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, அது எந்த குரூப்பை சார்ந்தது, அதுக்குள்ளே ஏதாவது கிருமிகள் இருக்குதா, வைரஸ் தாக்கி இருக்குதா, அதெல்லாம் அப்போ தான் தெரியும். சாதாரண கண்ணால் தெரியாது. அதே மாதிரி தான் சாதாரண கண்ணால் இருதயத்தை நீங்கள் பார்க்காம ஆராய்ந்து பாருங்க, என் இருதயத்தை சோதித்து பாருங்க அப்படின்னு தாவீது ஜெபிக்கிறார். நம்ம அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் சாதாரணமாக பார்த்தா எனக்கு ஒன்றும் தப்பு தெரியல, நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா எனக்குள்ள என்ன தப்பு இருக்குது, பாவம் இருக்குன்னு தெரிஞ்சிரும். அதனால இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு ஜெபம் செய்கிறார். பாருங்க, எரேமியா 17ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசனம் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனம் பாருங்களேன். 896வது பக்கம் பழைய ஏற்பாட்டில், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இருதயம் எல்லாவற்றை விட திருக்குள்ளதும் கேடு உள்ளதும். எப்போ எப்படி மாறும்னு தெரியாத அந்த இருதயம் யார் அதை அறிய முடியும்? மனிதனால் அதை அறிய முடியாது. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிற தேவனுமாயிருக்கிறேன் என்று சொல்றார். மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளது, யார் அதை அறிய முடியும்? நான் தான் இருதயத்தை சோதித்து பார்க்கிற தேவன்.
ஆராய்ந்து பார்க்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சோதித்து ஆராய்ந்து பார்க்கிற தேவன். 1972 ஆண்டவர் சொன்னார், நான் ரொம்ப பக்தியாக இருந்தேன். இந்து குடும்பத்திலேருந்து எனக்கு சுகமான உடனே சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன், பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன், பக்தியை நெடுமுழங்கால்னு ஜோம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், ஜோம் பண்ணுவேன், எல்லாமே இருந்தது. அப்போ ஆண்டவர் சொன்னார், இப்படியெல்லாம் வெறும் பக்தியாக இருந்தால் பரலோகத்துக்கு வர முடியாது தம்பி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ என்ன பண்ணணும்? பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். பாவமான என்ன பாவம் செஞ்சேன்? பீடி சீர் கூட பிடிக்கிறதில்லை, மதுபானம் குடிக்கிறதில்லை, விபச்சாரம் பண்ணதில்லை. என்ன பாவம்? என்ன பார்த்தா எனக்கு சரியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆண்டவர் சொல்கிறார், நீ மனம் திரும்பி பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். நான் தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை எனக்கு காண்பீங்க அப்படின்னு சொன்னபோது அவர் என் இருதயத்தை திறந்து எனக்கு காண்பித்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை நமக்கு காண்பிக்கும் போது தான் அந்த இருதயத்துக்குள்ளே என்னென்ன பாவம் இருக்குது, ஐயோ நான் இந்த பாவம் என் இருதயத்துக்குள்ளே இவ்வளவு அசுத்தம் இருக்கிறது என்பதை அன்றைக்கு தான் உணர்ந்து நான் கண்ணீரோட மனம் திரும்பி உம்முடைய இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணி மனம் திரும்பி சுத்த இருதயத்தை என்னால் தாங்கன்னு சொல்லி ஜெபித்து அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அப்போ இருதயத்தை கர்த்தர் தான் ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த இருதயத்தில் என்ன இருக்குன்னு இயேசு மாதிரி வேறு யாரும் சொன்னதே கிடையாது. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் பைபிளில் பாருங்கள். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து இயேசு சொல்கிறாரு, ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு இயேசு இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறத கவனிங்க. பாருங்கள், 21ஆம் வசனத்திலிருந்து மார்க் 7ஆம் அதிகாரம் 58வது பக்கம் புதிய ஏற்பாட்டில், எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வரும். எங்கே? இந்த இருதயத்திலிருந்து இவ்வளோ பாவம் இருக்கு உள்ளுக்குள்ளே. பொல்லாங்கனவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும். இருதயத்திலிருந்து புறப்படுகிற இந்த பாவம் பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், வைராக்கியம், பகைகள், புறங்கூறுவது, மற்றவங்களை குறை சொல்லுவது, இந்த மாதிரி நிறைய பாவங்கள் இருதயத்தில் இருக்குதில்ல, அதுதான் இருதயத்தை தீட்டுப்படுத்தும். அப்போ ஆண்டவர் இயேசுதான் மனுஷனுடைய இருதயத்தில் இதெல்லாம் இருக்குதுன்னு வெளிப்படுத்தி சொன்னார். அதனால தான் உன் இருதயத்தில் நீ மனம் திரும்பி உன் இருதயம் சுத்திகரிக்கப்படணும்னு ஆண்டவர் சொன்னார். ஏன்னு சொன்னால் மத்திய 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கணுமானா இருதயம் சுத்தமாக இருக்கணும். நம்ம பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், அப்பப்போ பாவ கரைகள் படிந்து விடுகிறது. அதனால தான் இந்த வசனத்தை தியானித்து ஜெபிக்க 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 இந்த வசனத்தின் மூலம் நம்மை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். அவருடைய ஆவியானவர் மூலம் நம்மை சுத்திகரிக்கிறார். இந்த பரிசுத்தம் தினந்தோறும் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கணும். இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவனுடைய குரலை கேட்க முடியும், அவர் பேசுவதை நம்ம கவனிக்க முடியும், அறிந்து கொள்ள முடியும், அவரோடு நெருங்கி வாழ முடியும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்தான் தேவனை தரிசிக்க முடியும். அதனால சும்மா தேவ தரிசனம்னு மனுஷன் செஞ்சு வச்சதெல்லாம் பார்த்து நான் தெய்வத்தை தரிசிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் குடிகாரனும் தரிசிக்கலாம், லஞ்சம் வாங்குறவனும் தரிசிக்கலாம், அநியாயம் பண்ணவனும் தரிசிக்கலாம். அதல்ல உண்மையான தேவ தரிசனம் என்பது ஆவியாயிருக்கிற அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நம்முடைய ஆவியிலே தரிசிப்பது, மாம்ச கண்களால் ஆவியிலே தரிசிப்பது. அதற்கு இருதயம் சுத்தமாக இருக்கணும், இருதயத்தில் பரிசுத்தம் வரணும். அதுக்கு தான் இந்த பரிசுத்தம் எப்படி வரும்? அதை அவர் தான் செய்யணும். நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். அவர் தான் நம்மை பரிசுத்தமாக்கணும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க, என் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்கன்னு ஒப்பு கொடுத்து ஜெபித்தா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே அதை பார்க்கிறோம். 7ஆம் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அப்போ நம்ம ஒப்பு கொடுக்கும் போது இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை நம்ம இருதயத்தில் இறங்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ ஒரு சுத்த இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்றாதான்
தேவன் நம்மோடு பேசுவதை கேட்க முடியும், அவரை தரிசிக்க முடியும். பரிசுத்தமும் அவர் தான் நமக்கு தரணும். அதுக்கு உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கும் போது ஆண்டவரே நம்மை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து நம்மளுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நம்மோடு பேசுகிறார். அதற்கு உங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க, என் இருதயத்தை சோதிச்சு பாருங்க, வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோன்னு பார்த்து என்னை நித்திய வழியில நடத்தும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கணும். ரெண்டாவது, அவனுடைய சிந்தனை. ஆண்டவரே, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று தாவீது சொல்றார். முதல்ல நம்முடைய இருதயம், ரெண்டாவது நம்முடைய சிந்தை. ரோமர் 12:3 வாசித்தீங்கன்னா, நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த சிந்தை புதுசாக மாறணுமா, மைண்டு, இந்த மைண்டு சிந்தனை புதுசாக மாறணுமா. அப்போ தான் தேவனுடைய சித்தத்தை நம்ம பூரணமாக அறிந்து கொள்ள முடியும். அப்போ மைண்டு சரியாக இருக்கணும், நம்முடைய சிந்தனை சரியாக இருக்கணும். அதுக்கு பிலிப்பியர் 2:5 வாசித்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. மைண்ட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவனுடைய சிந்தை நமக்குள்ள காணப்படணுமா. இயேசுவனுடைய சிந்தை, மைண்ட் ஆஃப் ஜீசஸ், அந்த மாதிரி நம்முடைய சிந்தனை மாறணும். அப்போ இந்த உலகத்தில் இன்னும் வேறு சிந்தைலாம் இருக்குது. என்ன தெரியுமா? மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை, மாம்ச சிந்தை, அது மாதிரி சிந்தைகள்லாம் இருக்குது, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. ஒரு சம்பவத்தை பாருங்களேன். மத்தேயு 16:23 மத்தேயு 16 எடுங்க, 25 பக்கம், புதிய ஏற்பாட்டில் 25 பக்கம் எடுங்க. மத்தேயு 16. இப்போ இயேசு தன் சீஷரோடு பேசி கொண்டு வருகிறார். அவர் சிலுவையிலே மரிக்கப் போவதை குறித்து பேசுகிறார். ஏன்னா அதுக்கு தான் அவர் வந்தார். மனிதனுடைய பாவ சாபத்தை சுமந்து தீர்க்க அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து, அவர் தான் பரிகாரத்துக்காக தன்னை பலியாய் கொடுத்து தன் இரத்தத்தை சிந்தி 3வது நாள் உயிரோடு எழும்பணும். அப்போ தான் மனிதர்களுக்கு ரட்சிப்பு, மனுக்குலத்துக்கு மீட்பு. அதை பற்றி இயேசு சொல்லுகிறார். இந்த மாதிரி நாம் எருசலேமுக்கு போகிறோம், அங்கே என்னை சிலுவையில் அறைந்து கொல்லுவாங்க, துன்பப்படுத்துவாங்க, நான் 3வது நாள் எழுந்திருக்கணும், அதை பற்றி சொல்லுகிறார். உன்னை பேதுரு பாருங்க, இயேசுவோடு இருந்த ஒரு சீஷன், அவர் தான் ஒரு மூத்த ஒரு சீஷன். அவர் இயேசுவை பார்த்து சொல்கிறாரு, இல்லை அப்படிலாம் செய்யக்கூடாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சிலுவையில் அறையப்படுவோம், மரிக்க போகிறேன், ரத்த சிந்த போகிறேன்றீங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ வல்லமை இருக்குது, செத்தவங்களை உயிரோடு எழுப்புறீங்க, கடல் மேலே நடக்கிறீங்க, உங்களை கண்ட பிசாசு நடுங்குது, இந்த ரோம அரசாங்கமே பயப்படும், மத தலைவர்கள்லாம் பயப்படுவாங்க, நீங்கள் நினச்சா ராஜ்யத்தை பிடிச்சு நம்ம ராஜ்யத்தில் ஆளுக பண்ணலாம், என்ன சாபை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு இயேசுவை கடிந்து கொண்டானாம். இயேசுவை கடிந்து கொள்கிறான் பாருங்க. அந்த மாதிரி இயேசு பேசுகிறது தப்புன்ற மாதிரி பேசுகிறான். அப்போ இயேசு சொன்னார், 23 இயேசுவோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்றார். பேதுருவை சாத்தானே சொல்லலை, பேதுரு சொன்ன வார்த்தை சாத்தானுடையது, அவனுடைய மைண்டை பிடிச்சிட்டான். அதான் இயேசு சொல்றாரு பாருங்க, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். ஏன் தெரியுமா? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய். சிந்தனையை சாத்தான் பிடிச்சிட்டான். அந்த சிந்தனையில் நிறைய பேர் அந்த சிந்தையில் தான் பிசாசு தடுமாற பண்ணி பிடிச்சிருவான். நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கு சரியாக இருக்கும், அது தப்பாக இருக்கும். ஆண்டவருடைய பார்வையில், உங்கள் பார்வையில் சரியாக இருக்கும், தேவனுடைய பார்வையில் தப்பாக இருக்கும். நீ சிந்திக்கிறதே தப்பு என்பதாய் பேதுரு நினைச்சாரு, நான் சரியாக தான் பேசுகிறேன், இயேசு தப்பாக பேசுகிறாருன்னு சொல்லி இயேசுவை கடின சாகலாம் கூடாது, அது என்ன சிலுவையில் மரிக்கிறது என்பதாய் இயேசு சொன்னார், நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய், எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லுகிறார். அப்போது மனுஷ சிந்தை, நம்ம உலக மக்களை போல சிந்திக்கக்கூடாது. நாம் தேவ பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்தில் நிறைய பேர் பேசுவாங்க பார்த்தீங்களா, தத்துவம் பேசுவாங்க, கரெக்டாக தான் தெரியும், சரியாக தான் தெரியும், ஆனால் அது உலக ஞானம், உலகத்துக்கு அடுத்த காரியம். நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, உலகத்திலிருந்து தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் ஆவிக்குரியவர்கள், நாம் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்கள். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இது எப்பொழுதும் தேவ பிள்ளைகள் மனதில் கொள்ளணும். இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. உலகத்தில் தான் வாழுவோம், உலக மக்களோடு தான் வாழுவோம், ஆனால் உலகத்தார் அல்ல. அவங்கள போல நீங்கள் சிந்திக்கக்கூடாது, அவங்கள போல நீங்கள் யோசிக்கக்கூடாது, அவங்கள போல தவறான சிந்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் அவங்க சிந்தித்து நிறைய ஞானத்தில் பேசுவாங்க, கரெக்டு மாதிரி தான் தெரியும்,
ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது கரெக்டு அல்ல. அதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். அதனால் உலக மக்கள் உலக காரியத்தை உலகத்துக்கு ஏற்றபடி சிந்திப்பாங்க. நாம் தேவனுக்குடைய சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும், இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றார், நம்முடைய மனம் புதிதாய் மாறணும், கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ள வரணும். ஆண்டவர் சொல்றார், மனுஷருக்கு ஏற்ற சிந்தை இருக்கக்கூடாது. அது உலக மக்கள் அவங்க அப்படி தான் நினைப்பாங்க, அவங்க அப்படி சிந்தித்து விட்டு போகட்டும். நீ அப்படி இல்லை, என்னை பின்பற்றுகிற என் சீஷன், என்னுடைய பிள்ளைகள், உங்கள் சிந்தை இயேசுவின் சிந்தையாக மாறணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, பாருங்க, இன்னொரு காரியத்தை வேதத்தில் பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனம் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுங்க பைபிளில், வசனத்தை திருப்புங்களேன், அப்போ தான் உங்களுக்கு வசனத்தை வச்சு தான் புரியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 215வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 215வது பக்கம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனம் பாருங்க. நான் வாசிக்கிறேன். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். பார்த்தீங்களா? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். 2 சிந்தை இருக்குது பாருங்க. மனுஷிக சிந்தை, தேவ சிந்தை. ஆவிக்குரிய சிந்தை, உலக சிந்தை, மாம்சத்துக்குரிய சிந்தை. அங்கே வசனம் சொல்லுகிறாரு, மாம்சத்தின்படி நடக்கிற மனசு மாம்சம் விரும்பினபடி நடப்பாங்க. பார்த்தீங்களா? அவங்க மாம்ச சிந்தையில் நடப்பாங்க. புது வருஷத்தை கொண்டாட குடிக்கிறது, வெறிக்கிறது, ஜாலியாக பார்ட்டி, மகிழ்ச்சி, சந்தோஷம், அது உலக சிந்தை. அந்த ஒரு நாள் உங்களுக்கு சந்தோஷமாக தெரியும், அந்த ராத்திரிக்குள்ளே சந்தோஷம்லாம் போயிடும், போதை இறங்கினோன்னு எல்லாம் முடிஞ்சிரு. அது உலக சிந்தை, மாம்ச சிந்தை. அது அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சி. போயிட்டு எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம்பாங்க, குதிப்பாங்க, ரோட்டில் விசில் அடிப்பாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. அடுத்த நாள் பகலில் போய் கேட்டு பாருங்க, எப்படின்னு புஷ்ஷுன்னு போயிருக்கோம். ஏன்னா அவங்க மாம்ச சிந்தையில் குடிச்சிட்டு இந்த உலகத்தை பார்த்துட்டு அப்படி கொண்டாட்டம். நாம் ஆவிக்குரியவர்கள், நம் ஆலயத்தில் போய் தேவனுக்கு முன்பாக நின்று நம்முடைய ஆவியில தேவனை தரிசித்து ஆவியிலே களி கூறுகிறவர்கள். 2 வித்தியாசம் இருக்கிறது. உலக மக்களுக்கும் நமக்கு வித்தியாசம் உண்டு. ஆண்டவரே சொல்ல, உலகத்திலிருந்து உங்களை பிரித்து எடுத்திருக்கிறேன். உலகத்தில் தான் வாழ்கிறோம், நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம், அவங்களோட வசித்தாலும் அவர்களை போல அல்ல, வித்தியாசமானவர்கள். அரசாங்க அதிகாரியாக இருக்கிறீங்க, எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, இதில் என்ன தப்பு? மேலேருந்து கீழே வரைக்கும் பெரிய டாப்பில் இருக்க ஆள் வரைக்கும் லஞ்சம் ஊழல் தான். அது இல்லாத இடமே கிடையாது. வெளியில் பேசுவாங்க ரொம்ப ஞான மாதிரி, அதனால் நம்ம ஆஃபீஸர்ஸ் வாங்கின என்ன தப்பும்பாங்க. அது ஒரு பழக்கத்தில் வந்துட்டு நீங்கள் வாங்கக்கூடாது. நீங்கள் தேவ பிள்ளைகள், நீங்கள் வித்தியாசமானவர்கள். எனக்கு சம்பளம் போதும், எனக்கு எவ்வளோ தேவை இருந்தாலும் கிம்பளம் தேவையில்லை. உலகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே லஞ்சம் வாங்கட்டும், நான் வாங்க மாட்டேன். ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை, டிஃபரண்ட். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரும் செய்கிறாங்க, நீ செய்வது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அது உலக மக்கள் செய்கிறது, அவங்களுக்கு அது தப்பு கிடையாது. ஆனால் நமக்கு அது பாவம். நாம் ஆவிக்குரியவர்கள். அதனால தான் மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நடப்பாங்க. நாம் ஆவிக்குரியவர்கள், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், ஆவியினாலே தொடப்பட்டவர்கள், ஆவியினாலே மறுபடியும் பிறந்தவர்கள். நம்ம இப்படி தான் வாழணும். பைபிளில் நமக்கு ஒரு எழுதி சட்ட புஸ்தகத்தை தேவன் தந்திருக்கிறார். நீ இப்படி தான் உடுத்தணும், இப்படி தான் நடக்கணும். அப்போ அப்படியே உண்மை இருக்கணும், இல்லை சந்தோஷமாரு, ஜாலியாரு, மகிழ்ச்சியாரு, நல்லாரு, அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேர் ஆவிக்குரிய காரியத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி கிடையாது. நம்ம தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். என்னுடைய ஆண்டவர் பெரியவர், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். பரிசுத்தத்தில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடையாது. குடிக்கிறதுல வெறிக்கிறதுல கிடையாது. இன்றைக்கு உலகம் எங்கே போயிட்டு இருக்கு தெரியுமா? இது குடித்தா தப்பு கிடையாது, அதாவது பீர் குடித்தா தப்பில்லை, அது ஸ்ட்ரென்த்து தான். இப்போ பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்ப கணவன் வாங்கி மனைவிக்கு கொடுக்குறான், ஃபேமிலி உட்காந்து. என்ன கல்ச்சர் மாறுது பாருங்களா? எல்லோரும் குடிக்கிறாங்களே, அதில் என்ன தப்பு? இப்போ என்ன தப்பு? அவன் உலக மக்கள் கேட்பான், என்னையே தப்பும்பா. உனக்கு தப்பு இல்லை, நீ குடிச்சிட்டு போ. எனக்கு தப்பு. என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நான் உலகத்திற்குரியவன் அல்ல, நான் தேவனுக்குரியவன், பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்குரியவன், நான் ஆவிக்குரியவன். இந்த சிந்தை நமக்குள்ள வந்துடணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க செய்கிறாங்கன்னு நீங்கள் செய்யக்கூடாது. வசிக்கிற இடத்துல மற்றவங்க செய்கிறாங்கன்னு நீங்கள் செய்யக்கூடாது. அவங்க உலக மக்கள் உலகத்துக்கு ஏற்றபடி நடப்பாங்க. நீங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்கேற்றபடி நடக்கணும். இந்த சிந்தை நமக்குள்ள வரணும்னு வேதம் சொல்லுகிறாரு. அப்போ உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும், சிந்தையை ஒப்பு கொடுக்கணும். அப்போ நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவளா இருக்கக்கூடாது. 6வது வசனம் பாருங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம்.
மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. பார்த்தீங்களா? மாம்ச சிந்தை மரணம். இது என்ன தப்பு, அது என்ன தப்பு, அதை செஞ்சா தப்பா, இது செய்யி, உன் ஆத்மா செத்து போயிடும். நீ ஒரு நாள் சரீரத்தில் மரணம் அடையும் போது நரகத்துக்குள்ள அந்த ஆத்மாவை சாத்தான் கொண்டு போயிடுவான். ஆனால் ஆவிக்குரியவர்கள் அப்படி இல்லை. ஜீவன், சமாதானம். இங்கே மரிச்சா பரலோகத்தில் இயேசுவோடு இருப்போம். அந்த நிச்சயம், அதுதான் நமக்கும் உலகத்துக்கும் உள்ள வித்தியாசம், உலக மக்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை, நம்ம உலக மக்களை போல சிந்திக்கக்கூடாது, உலக மக்களை போல தீர்மானம் எடுக்கக்கூடாது. அவங்கள நேசிப்போம், அவங்கள கூட இருப்போம், அவங்கள்ட்ட அன்பு காட்டுவோம், அவங்களை போல வாழ மாட்டோம். நம்ம வித்தியாசமானவர்கள். எப்போவுமே இது மனதில் இருக்கணும். நாம் ஆவிக்குரியவர்கள். நம்முடைய தேவன் ஆவியாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார், நம்மை நடத்துகிறார், இடைப்படுகிறார். எத்தனை பேர் சொல்கிறாங்க, இப்போதான் கிறிஸ்தவர் அறியாதவங்க ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க, நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசினார். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்முடைய ஆவியிலே பேசுகிறார். நாம் ஆவிக்குரியவர்கள். அந்த ஆவியானவரால் தொடப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் உள்ளவர்கள். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். வருகிற புது வருஷத்தில் ஆண்டவரே, என் இருதயத்தை முதல்ல கழுவி சுத்தம் பண்ணி, சுத்த இருதயத்தை என்னில் தாங்க, என்னை ஆராய்ந்து பாருங்க. ரெண்டாவது, என் சிந்தை உலக சிந்தை இருக்கக்கூடாது, மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய சிந்தை, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எனக்குள்ள இருக்கணும். இந்த இடத்துல இயேசு இருந்தால் என்ன செய்வாரோ அதை நான் செய்யணும். இந்த இடத்துல இயேசு இருந்தால் எப்படி பேசுவாரோ அப்படி நான் பேசணும். உலக மக்களை போல நான் நடக்கக்கூடாது. என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. இருதயத்தை, சிந்தையை நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிங்கன்னு வைங்க, ஆண்டவர் தான் அதை பரிசுத்தமாக்க முடியும். அவரே பரிசுத்தமாக்கிடுவார். ஆராய்ந்து சுத்தம் பண்ணி பரிசுத்தமாக்கிடுவார். இந்த ரெண்டும் சரியா இருந்தா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் அவங்க மேலே வந்து பலிக்கும். வாக்குத்தத்தங்கள் பலிக்கும். நீங்கள் உயர்த்தப்படுவீங்க, ஜெயம் பெறுவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதற்கு நம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க. ஒரு புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிற ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். என் இருதயம் சுத்தமாக இருக்கணும். என் இருதயத்துக்குள்ளே இந்த பாவங்கள் இருக்கக்கூடாது. கழுவி சுத்தம் பண்ண பெருமை, பொறாமை, எரிச்சல், இச்சைகள், பகைகள், வைராக்கியங்கள், சண்டைகள், ஆண்டவரே இதெல்லாம் என் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. கசப்புகள், வெறுப்புகள், பகைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. நானே உன்னை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் சொல்றார். என் சிந்தை மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது, உலக சிந்தை இருக்கக்கூடாது. என் சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தை, இயேசுவை போல சிந்திக்கணும், யோசிக்கணும். அந்த சிந்தை எனக்கு வேணும். மனுஷ சிந்தை வேண்டாம், மாம்ச சிந்தை வேண்டாம், உலக சிந்தை வேண்டாம். இயேசுவின் சிந்தை எனக்குள்ள வரணும். ரெண்டையும் ஒப்பு கொடுங்க. நீங்க அதில் புதிதாக்கப்பட்டுட்டீங்கன்னா புது வருஷம் உங்களுக்கு அற்புதங்களின் வருஷம், ஆசீர்வாதத்தின் வருஷம், உயர்வின் வருஷம், மேன்மையின் வருஷமா இருக்கும். உலகம் முழுவதும் தீமை வந்தாலும் உங்களை தீமை அணுகாது. உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டாலும் நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. உலகம் முழுவதும் கொள்ள நோயும் பஞ்சங்களும் பாதிப்புகளும் வந்தாலும் நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. உங்க இருதயமும் மனமும் சரியாக இருந்தால் தேவன் உங்கள் பட்சத்தில் நின்று பாதுகாத்து நடத்துவார். அதுதான் ஆசீர்வாதம். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம்.